வணக்கம். ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து அ ஒரு நம்பிக்கை தரும் ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கைன்றது வந்து எனக்கு நானே நம்பிக்கை குடுத்துக்கிறேன். பட் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 2025 பொறக்க போது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நான்லாம் வந்து 19 இயர்ஸ் ஓல்டா இருக்கும்போது 19 வயசு எனக்கு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருப்பேன். 2025க்குள்ள நம்ம வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், செட்டில் ஆகுறோம். அதுக்குள்ள நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணிடுவாங்க. 22 இயர்ஸ் நடக்குதுல. ஸோ மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப 2025 தான் என் லைஃபே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து எனக்காக என்னென்ன வேணுங்கிறதே நான் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2024 இப்ப 2025ல தான் வந்து நான் என்னுடைய லைஃபே வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இதை நினைச்சா எனக்கு காலைல இருந்து ஒரே சிரிப்பா இருக்கு. யோசிச்சு பாக்குறேன் 2024 இப்பதான் ஏதோ ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஜான்வரி வந்து ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வந்து 2025 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னும் வந்து இன்னைக்கு வந்து டேட் அப்படி பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் வந்து 6 ஆகுது. ஸோ வந்து நம்ம இன்னும் ஒரு 3 வீக்ஸ்ல வந்து 2025 வந்து நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன இவ்வளோ டே வந்து நம்ம என்ன பண்ணனாலும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாலும் வந்து டே ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2024 வந்து நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் ரொம்ப சர்ச் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 2025 வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னங்கிறத நான் போட்டு எப்படினாலும் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஸோ வந்து கம்மிங் வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து நான் ரீசெண்டா ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஜான்வரி வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் டிசம்பர் வந்து ரியாலிட்டியோடயும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானே? இப்ப 2024 வந்து நான் 2025லாம் நான் வந்து சாரி 2024 எண்டிங்ல எல்லாம் வந்து நான் நினைக்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். 2025ல அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதே வந்து 2025ல ஸ்டார்டிங்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து சிரிப்பா இருக்கு. ஏன் என்ன நம்ம வந்து நினைக்கிறோம், ஆனா அது கண்டிப்பா நடக்காது. வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அந்த டைம்ல நடக்காது. எது எது எந்தெந்த டைம்ல நடக்கும் அது எது அந்தந்த டைம்ல தான் நடக்கும். ஓகேங்களா? சோ பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்கலாம். ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்களும் வந்து 2025 வந்து உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேட் சுச்சுவேஷனை வந்து ரொம்ப வந்து அனுபவிச்சிருப்பீங்க. நான்லாம் அந்த கேட்டகரியில தான் வந்து வருவேன். ஏன்னா ரொம்ப வந்து இந்த 2024 வந்து ஸ்டில் ஒரு லாஸ்ட் 2019, 20, 21, 22, 23, 24 6 இயர்ஸா வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆயிட்டே இருக்கேன். கண்டினியூஸா சஃபர் ஆயிட்டே இருக்கேன். நான் வந்து என்னதான் ஹீல் பண்ணாலுமே வந்து அப்படியே சஃபர்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த சஃபர் ஆகிட்டே இருக்கேன் நான். அதனால வந்து 2025 வந்து நான் சஃபர் ஆனாலுமே வந்து அது ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும் அங்க அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். சஃபர் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலுமே நம்மளால முடியாது. எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம சஃபர் ஆகிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? பட் வந்து நம்ம சஃபர் ஆகும்போது வந்து சொல்லுவாங்கல்ல சூட்டோட சூட்டா வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் வந்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த டைம்லயுமே நம்ம கரெக்டா வந்து நம்மளுடைய ஒர்க்குமே பண்ணிடணும். ஓகேங்களா? நம்ம நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம இப்போ கஷ்டப்பட்டுக்கலாம், அப்புறமா நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறத விட இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அது ஒரு சைடு கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதோட வந்து நம்ம இதுவாயிக்கலாம். அந்த ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த கஷ்டத்தோடய வந்து நம்மளுடைய வேவுமே நம்மளுடைய வழியுமே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம நினைக்கணும். அது வந்து நான் இப்பதான் ஜஸ்ட் இவ்வளோ இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதோட சேர்த்து நம்ம வளர்ச்சிக்கும் கொஞ்சோண்டு ஏதாவது சேர்த்து வச்சிருந்தோம், இல்ல ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருந்தோம், கத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டம் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருப்போம் நம்ம மேல ஏறி. ஆனா இப்ப வந்து அதை திங்க் பண்ணும்போது வந்து
இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டாலுமே வந்து நம்ம வளர்றதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அண்ட் லிட்ரலி வந்து நான் என்ன ஷேர் பண்ணேன்னா 2025 வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எனக்கு கண்டிப்பா கொண்டு வரும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணலங்க, எனக்கு இத்தனை வயசு ஆகுது எதுவுமே பண்ணல. இப்ப எனக்கு வந்து 22 இயர்ஸ்ல வந்து எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு சிலர் வந்து 30 இயர்ஸ் இருப்பீங்க, 40 இயர்ஸ் இருப்பீங்க, ஐடியா இருக்காது, ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கூட உங்களுக்கானதை வந்து உங்க ஃபேமிலிக்கானது வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல வேற ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க, மத்தவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்காக கொஞ்சமாவது ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இஎம்ஐ, அதுக்கப்புறம் வந்து நிறைய கடன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுறவங்க இருப்பீங்க. அவங்களாம் எப்படி அதை சால்வ் பண்றது, சால்வ் பண்ணிட்டு நம்ம எப்போ நம்மளுடைய வழியை தேடி போறது. சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் எப்படியாவது அது வந்து வெளியே வந்து லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஹாப்பினஸ் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்தோன்றதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதனால வந்து ஆஹ் அதுக்காக வந்து ரெடி பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா வந்து 2025 வந்து ரொம்ப 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 வந்து எனக்கு பெருசா நீங்க வந்து இப்ப நான் 2024 டிசம்பர் இதை சொல்றேன். 2025 டிசம்பர் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறதுக்கு வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் இதுக்குள்ள வந்து நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து மாத்திக்கோங்க, மாறுங்க, உங்க லைஃபை மாத்திக்கோங்க. அண்ட் வந்து நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா மாறுங்க. இதுதான் வந்து என்னுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஃபார் யூ, ஆல் ஆஃப் அஸ். ஓகேங்களா? எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய கஷ்டம் வந்து வெவ்வேறா இருக்கும். ஆனா வந்து அந்த பெயின் வந்து மேபி நம்மளுக்குள்ள வந்து சேமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அண்ட் வந்து நல்லதே தான் நடக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னா நான் இங்க வாதம் பண்ணல. பட் வந்து நம்மளையும் மீறி இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் நான் கடவுள்னு ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்புறேன். அவ்வளவுதான். வீடியோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.